வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஈரோடு கரூர் இடையே பணிகள் நடைபெற்று வருவதால் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் சில ரயில்களின் சேவைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹240 அதிகரித்து ஒரு சவரன் 1,06,000 ரூபாயாகவும் 1 கிராம் 13,250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை ₹235 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மாநில அரசிற்கு வழங்கும் மாதாந்திர நிதி பகிர்விற்கு 1,09,019 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று பார்வையிட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 623 கோடி ரூபாய் மதிப்பில் 22 கிலோமீட்டர் நீளத்திற்கு புறவழி சாலை அமைக்க மத்திய அரசு டெண்டர் வெளியிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு தாமதமாவதால் பொறியியல் கல்லூரியில் இடங்களை பிடித்து மருத்துவ மாணவர்கள் காத்திருக்கும் புதிய சூழல் உருவாகியுள்ளது. ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள் ஏவுதல்கள் அதிகரித்து வருவதால் வாரத்திற்கு சராசரியாக 1 மெட்ரிக் டன் எடையுள்ள விண்வெளி குப்பைகள் பூமியில் விழுவதாக விஞ்ஞானிகள் மதிப்பிட்டுள்ளனர். அரசு அதிகாரிகளின் பதவி உயர்வுக்கு இனி முதலமைச்சரின் ஒப்புதல் கட்டாயம் என்று புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் தமிழக பட்ஜெட் நகலுடன் சுவாமி தரிசனம் செய்தார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பெங்களூரு சென்னை இடையிலான எக்ஸ்பிரஸ் வேயில் சுங்க கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை போரூர் வடபழனி இடையிலான மெட்ரோ சேவையை விரைந்து தொடங்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் பூக்கள் பழங்களின் விலை உயர்ந்துள்ளது. சிவகங்கை அருகே 16ஆம் நூற்றாண்டு வானாதிராயர் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் 100க்கும் மேற்பட்ட நாட்டு நெல் ரகங்களுடன் விதை திருவிழா நடைபெற்றது. நீட் தேர்விற்கு எதிராக போராடிய மாணவர்கள் மீதான வழக்குகளை தமிழக அரசு ரத்து செய்தது. தமிழகத்தில் நாளை திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு படை சார்பில் 7 நாட்களில் 378 புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று திருப்பூரில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா அவர்கள் வெள்ளி வென்றார். கபினி அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 25,000 கனஅடியாக உயர்ந்தது. தருமபுரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக சபரிமலைக்கு வர திட்டமிட்டுள்ள ஐயப்ப சுவாமி பக்தர்கள் தங்களது பயணத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு தேவசம் போர்டு கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழகம் வந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் கோவை, கர்நாடகா இடையே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆந்திராவின் விஜயநகரம் மாவட்டத்தில் 5,000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட போகாபுரம் சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். காமன்வெல்த் போட்டியில் ஒரே நாளில் 6 பதக்கங்களை இந்தியா வென்றது. தமிழக நீர்வளத்துறை செயலாளர் திடீர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதிய செயலாளராக பிரசாந்த் எம். வடநரை அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட இதுவரை 18% குறைவாக பெய்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நரியம்பாளையம் பகுதியில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. கபினி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இயற்கை வென்றது என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையால் KRS அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் போட்டியில் மகளிருக்கான குத்துச்சண்டையில் தங்கப் பதக்கம் வென்றார் இந்திய வீராங்கனை பிரீத்தி பவார் அவர்கள். திருப்பூரில் நூல் விலை கிலோவிற்கு மேலும் 10 ரூபாய் உயர்த்தி நூற்பாலைகள் அறிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதத்தில் சென்னை மெட்ரோ ரயிலில் மொத்தம் 1,06,37,647 பயணிகள்
பயணம் செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கியுள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 200 ரூபாய் குறைக்கப்பட்டு 2906 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. E20 பெட்ரோல் பயன்படுத்தும் போது BS3 வாகனங்களில் சிறிய மாற்றங்கள் தேவை என்று நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் 100 வார பிரச்சாரத்தை ஆகஸ்ட் 2ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை பொழிவு, குடிநீர் விநியோகம், வேளாண் பயிர் சாகுபடி நிலை குறித்து ஆய்வு செய்து அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள 340 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். நிதி நெருக்கடியை சமாளிக்கும் விதமாக முதற்கட்டமாக 1000 அரசு விரைவு பேருந்துகளில் பார்சல் அனுப்பும் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. தொலைதூர மின்சார பேருந்துகள் அரசு சார்பில் இயக்குவது குறித்து சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் 665 காவல்துறை அதிகாரிகளுக்கு பதக்கங்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்கினார். பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று விக்ரமராஜா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். திருச்செந்தூர் கோவிலில் தரிசன நேரத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 100 ரூபாய் கட்டணத்துக்கான தரிசனம் மாலை 6:30 மணி வரை மட்டும், மேலும் பொது தரிசனம் மாலை 7 மணி வரை மட்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சர்வதேச விமான நிலையம் முதல் கத்திப்பாரா மேம்பாலம் வரையிலான 4.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு கேட்வே ஆஃப் சென்னை என்ற புதிய பசுமை வழித்தட திட்டத்தை செயல்படுத்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி சுவாமி கோவில் ஆடிப்பூர விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 14, 15 மற்றும் 16 ஆகிய 3 நாட்கள் தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சிப்காட் தொழில் பூங்காவில் 300 கோடி ரூபாய் முதலீட்டில் கார் உதிரிபாகம் உற்பத்தி நிலையம் அமைக்க முதலமைச்சர் விஜய் அவர்களின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்களின் வசதிக்காக மானாமதுரை, சிவகங்கை இடையே காலை, மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.